கடலூர் அருகே வேப்பூரில் 3 ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 35 பேர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு? இப்போ படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டு வருது? ஸ்ரீராம், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் அருகே கோர விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்தாக 3 தனியார் ஆவணி பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 35 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேப்பூர் கூட்ரோடு மேம்பாலம் அருகே கட்டுமான பணிகள் நடைபெற இருப்பதால் அவர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பயணிக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வேப்பூர் சர்வீஸ் சாலையில் கீழே இறங்கி பின்னர் மேலே சென்றுதான் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வேப்பூர் கூட்ரோடு அருகே இன்று அதிகாலை 3 மணிக்கு சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்ததாக 3 ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்தாக மோதியதில் தற்போது விபத்துக்குள்ளாகினும் 35 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். வேப்பூர் சர்வீஸ் சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த ஒரு லாரி சர்வீஸ் சாலையில் கீழே இறங்க முற்பட்ட போது பின்னால் வந்த ஆம்னி பேருந்துகள் ஒன்று அதிவேகத்தில் வந்தபோது சர்வீஸ் சாலையில் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. தொடர்ச்சியாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வேப்பூர் அருகே இந்த கோர விபத்தின் காரணமாக சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. பேருந்தின் பின்பக்கம் ஒன்று மோதிக்கொண்டதில் பின்பக்கம் அமர்ந்திருந்த சுமார் 35க்கும் மேற்பட்ட பயணிகள் கடுமையாக படுகாயமடைந்தனர். ஒரு சிலர்கள் கை கால்கள் என அனைத்துமே கடுமையாக படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் பெரம்பலூர் மற்றும் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு அங்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோர விபத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அதிக தீவிர படுகாயமடைந்திருப்பதால் தற்போது அவர்கள் திருச்சி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கோர விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி பிரேம்.